இந்த பாம்பே ஹல்வா செய்கிறதுக்கு கார்ன் மாவு வேணும். கார்ன் மாவு எதுலேருந்து ரெடி பண்ணுறாங்க எனக்கு தெரியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். மக்காச்சோளம், அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதில் இருக்க மேல்புறம் இருக்க அந்த எல்லோ கலர் ஸ்கின்னை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட் பேஸை மட்டும் எடுத்து அது சில கெமிக்கல் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆக்குறது தான் கார்ன் மாவு. நம்ம எல்லாம் நிறைய கிரேவிக்கு, ஐஸ்கிரீமுக்கு எல்லாமே நம்ம சேர்க்குறோம். அதில் தான் அந்த கார்ன் மாவில் தான் நம்ம பாம்பே ஹல்வா செய்கிறோம். கார்ன் மாவில் நம்ம ப்ளைனாக வாங்கி செய்யும்போது அதுக்கு சரியான கலரை கொடுக்கணும், சரியான வாசத்தை கொடுக்கணும். அதனால் நீங்கள் ஈஸியாக கிடைக்கிறது கஸ்டர்ட் பவுடர். எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு பேக்கெட் 100 கிராம் பேக்கெட் வாங்கி வச்சுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னா என்னென்னா, இதுவுமே கார்ன் மாவு பேஸு, அதோட கொஞ்சம் கலர் அவங்கள கலக்கிறாங்க. வெனிலா எசன்ஸு அதில் சேர்த்துருப்பாங்க. அதனால் கலர் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் அந்த கஸ்டர்ட் பவுடரில் பாம்பே ஹல்வா செய்யும்போது ருசியும் கலரும் அட்டகாசமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், கஸ்டர்ட் பவுடரில் முட்டை கலந்துருப்பாங்க அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. எக்கு கலக்கிறதில்ல, அதை வெறுமனே கார்ன் மாவு, வெனிலா எசன்ஸு, ஃபுட் கலர் தான் கலந்துருப்பாங்க. வாங்க இப்போ பாம்பே ஹல்வா ஈஸியாக கஸ்டர்ட் பவுடரில் பிகினர்ஸ் கூட செய்கிறது போல் செய்து காட்டுறேன். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் பார்க்குறோம், எல்லா கம்பெனிகள்லேயும் கிடைக்குது. நோ எக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதை நம்ம அந்த சின்ன கப்பால் 100 கப்பால், அதாவது 1 கப்புன்னு சொல்லிக்கலாம், நான் 100 தான் எடுத்திருக்கேன். அதே 1 பங்கு தண்ணி போட்டுக்கிறோம். நல்லா விஸ்காலேயோ ஸ்பூனாலேயோ கிளாக் வைஸ்லேயே கலந்து விடும்போது கொஞ்சம் அடி பிடிக்கும். அப்புறம் நல்லா லெகுவாக அது வந்து நல்லா இது பாருங்கள், அப்படி கொஞ்சம் அப்படி அடியில் பிடிக்கும். கார்ன் மாவு எப்பயுமே பசத்தன்மை அதிகம். பேன் போல் பாத்திரம் செலக்ட் பண்ணாதீங்க, இப்படி உயரமாக பண்ணிக்கிங்க. நான் வந்து ஒரு இண்டோலிய குக்கர் வச்சுக்கிறேன். இதில் 2 பங்கு தண்ணி விட்டுருக்கோம், 2.5 பங்கு சர்க்கரை போடுறோம். அந்த அரை பங்கு எனக்கு மிஸ் ஆயிடுச்சு வீடியோ. 1/4 பங்கு நெய் எடுத்துக்கிறோம். இதுதான் ரேஷியோ. 1 பங்கு மாவுக்கு 3 பங்கு தண்ணீருங்கிறது போதும். ஒரு தட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை ஒரு 3 நிமிஷத்தில் இப்படி 2 விரலால் பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருக்கும். இதுதான் பதம். இப்போ அந்த கார்ன் மாவை, கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்களா, அவங்களே அந்த கலர் வந்து இது ஒரு அட்டகாசமான கலர். அதை நல்லா கிளறி விடும் பொழுது ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும், கண்ணாடி போல் வரும். ஒரு 3 நிமிஷத்தில் கெட்டியாயிரும். ஆனாலும் இது 20 நிமிடம் நம்ம கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1/4 பங்கு நெய்யை ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிறோம். அனல் வந்து ஒரு 30% அனல். 100%லேருந்து 30% அனலாக குறைக்கணும். நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளேமை தூக்கி விடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பச்சை வாடை போகும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுது. இன்னொரு 5 நிமிஷம்தான் இருக்குது. இப்போ எலுமிச்சஞ்சாறு ஒரு 20 சொட்டு, நம்ம 100 கிராம் பவுடருக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எச்சு பண்ணிக்கிங்க. இப்போ கடைசியாக இருக்க அந்த நெய்யையும் போட்டுடுறோம். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஸ்டிக்கோடு சுற்றி வரும். இதுதான் பதம். கொஞ்சம் வலியும் விடும். இதை பார்த்திங்கன்னா எடுத்து விட்டிங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். இதை 20% 30% அனல்லே நீங்கள் நல்லா பெரட்டி கொடுக்கும்போது 20 நிமிஷத்தில் தயாராகிரும். இப்படி ரிப்பன் போல் விழணும். நல்லா கொஞ்சம் மேலே ஒரு ஸ்பூனால் நெய்யை தடவி விட்டு நான் கொஞ்சம் பாதாம் பருப்புகளை போடுறேன். உள்ளே போட்டு கிளறணுன்னா நல்லா இருக்காது, மேலே மட்டும் பார்வைக்காக அப்படி போட்டுக்கலாம். நல்லா ஆறுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்போ நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாம். உடனே எடுத்துடலாம். கட் பண்ண உடனே பாருங்கள், அப்படி அட்டகாசமாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். பிகினர்ஸ் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நல்லா சில்கியாகவும் இருக்கும். இப்படி டான்ஸ் ஆடணும் ஹல்வா. இதுதான் பாம்பே ஹல்வா. நீங்கள் சரியான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது நல்ல காணும், உங்களுக்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நெய்யும் கம்மி, டேஸ்ட்டுக்கும் குறைச்சல் இருக்காது. உங்களுக்கு கார்ன் மாவு கைவசம் இருக்குது, அதிலே செய்கிறதுனால செய்துக்குங்க. கொஞ்சம் ஃபுட் கலர், கேசரி கலர் பவுடரும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டிங்கன்னா இதே ருசியே வரும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.